கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் கோலை கர்த்தர் என்ன செய்கிறாரு? துளிர்க்க வைக்கிறாரு. ஒரே ராத்திரி தான் துளிர்த்து பூ பூத்து, இங்க என்ன அடுத்த ஸ்டெப் இருக்கணும்னா காய் காய்த்து அப்புறம் தான் பழம் ஆகணும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? the format of a tree to be grown, ஒரு நல்லா வளர வேண்டிய மரத்தோடைய ஃபார்மேட், உலகத்துடைய நியமம் என்னன்னா ஒரு விதையை எடுத்து நிலத்துல வைக்கணும், நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் அது செடியா வரும், அந்த செடி மரமா வரும், மரத்துல பூ பூக்கணும், பூ காயா மாறணும், காய் பழுக்கணும். இதுதான் உலகத்துல இருக்கிற நார்மல் ஃபார்மேட். ஆனா தேவ சமூகத்திற்கு தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் உலகத்துல இருக்கிற ஃபார்மேட்டும் உலகத்துல இருக்கிற ப்ரொசீஜரை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நெகட்டிவாக இது உனக்கு எப்போ நடக்குமோ, இது எப்படி நடக்குது நான் பார்க்கிறேன், உங்க லைஃப் எல்லாம் மாறுமா நான் பார்க்க தானே போறேன்னு ஒரு ஃபார்மேட்டை நம்ம லைஃப்ல வச்சு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக நார்மல் ஃபார்மேட்டை எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி வியக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் ஒரு சாதாரண கொம்பை துளிர்க்க செய்து பூ பூத்து காய்க்கிற ப்ராசஸே இல்லை, நேராக பழங்களை அள்ளி கொள்ள கர்த்தரால் செய்ய முடியுமானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லுகிறார்.